ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல தாடகை யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஸ்வாமித்ரர் ராமரையும் லக்ஷ்மணனையும் கூட்டிக்கிட்டு வனத்துக்குள்ள போறாரு. அவர் எதுக்காக போறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் விஸ்வாமித்ரர் கார்டுல இருக்கிற ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. விஸ்வாமித்ரர் வனத்துல செய்யற அந்த யாகத்தை தடுக்கிறதுக்காகவே வராங்க தாடகைன்ற ராட்சசி. அந்த வனத்துல தாடகை இருக்கிறதுனால அந்த வனத்துக்கு பேரே தாடகை வனம் தான். தாடகை அந்த யாகத்தை தடுக்கிறதுக்கு வந்த உடனே விஸ்வாமித்ரர் ராமருக்கு கட்டளையிடுறாரு. உடனே அந்த தாடகை மேல உன்னோட வில்லம் எடுத்து செலுத்து அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராமர் அதை செய்யல. விஸ்வாமித்ரர் காரணம் கேட்க ராமர் சொல்றாரு, எனக்கு குருவான வசிஷ்டர் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, உன்னோட வில்லம்பை வச்சு ஒரு பெண்ணை தாக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த தாடகை மேல செலுத்துவேன், ஏன்னா தாடகை ஒரு பெண் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விஸ்வாமித்ரர், கண்டிப்பா உன்னோட குரு வசிஷ்டர் சொன்ன விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நீ யோசிச்சு அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராமர் என்ன அப்படின்னு கேட்கும்போது விஸ்வாமித்ரர் சொல்றாரு, வசிஷ்டர் ஒரு பெண்ணை நோக்கி வில்ல அம்பு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாரு, பெண்மையை நோக்கி வில்ல அம்பு செலுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா பெண்ணுன்றது ஜெண்டர், பெண்மைன்றது குணம். அப்படி பார்க்கும்போது இந்த தாடகை கிட்ட எந்த பெண்மையுமே இல்லை அப்படின்றத நீ புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவதா என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பயுமே நீ ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிச்சுவேஷனை ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப என்ன தெரியுமா சிச்சுவேஷன், ஒரு யாகத்தை தடுக்கிறதுக்காக வந்திருக்கிற ஒருத்தர் அப்படின்னு தான் நீ அதை பார்க்கணுமே தவிர அந்த இடத்துல ஆண் பெண்ன்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. யாகத்தை தொந்தரவு பண்றதோ யாகத்தை தடுத்துறதோ அது யாரா இருந்தாலும் அது ஆண் பெண் நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்கள உடனடியாக தடுத்தாகணும், இல்லைன்னா அழிச்சாகணும் அப்படின்ற விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் ராமருக்கு நல்லாவே புரிஞ்சு போக உடனே ராமர் தன்னோட வில்லம் எடுத்து தாடகை மேல செலுத்தி தாடகை வதத்தை பண்றாரு. இதுக்கப்புறம் ராமர் அகலிகையை சந்திக்க போறாரு, அதுக்கப்புறம் சீதையை சந்திக்க போறாரு, அதுக்கப்புறம் சூர்பனகை, அதுக்கப்புறம் மண்டோதரி, இந்த மாதிரி பலவிதமான பெண்களை அவர் ராமாயண காலத்துல சந்திக்க போறாரு. அது எல்லாத்தையும் நம்ம இசிஜி கார்ட்ஸ்ல ஒவ்வொரு கார்டையும் ஸ்கேன் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தாடகைக்கு நம்ம இசிஜி கார்ட்ஸ்ல எதுக்காக நெகட்டிவ் சிம்பிள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, ஒரு யாகத்தை தடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. அப்பேற்பட்ட யாகத்தை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்காக தான் தாடகைக்கு நெகட்டிவ் சிம்பிள். இன்னும் தாடகையை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணுமா, கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ஸை பாருங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.